நடிகை த்ரிஷாவுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் கருப்பு திரைப்படம் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் சூர்யா மற்றும் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் கழித்து சூர்யா த்ரிஷாவுடைய காம்போ வந்து வெளிவர இருக்கு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில் இந்த கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு த்ரிஷா வரலை இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் வந்து கேட்குற கேள்விக்கு வந்துட்டு த்ரிஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஐ மீன் நான் கருப்பு படத்துல ஒரு பாட்டா இருக்கேன்றதையே நானே வந்து மறந்துட்டேனே! அப்டின்ற மாதிரியும், ஆ எல்லாரும் வந்துட்டு ஒரு ரிமைண்டர் செட் பண்றீங்க. அதுவரைக்கும் பரவால்ல, குட் அப்டின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆ ஆடியோ லான்ச் இன்வைட்ட வந்து மெயில்ல நான் ஒரு வேள லாஸ் பண்ணியிருப்பேன் அப்டின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால உலா வருது. த்ரிஷா என்ன இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் கலவையான விமர்சனங்களும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.